செட்ஸில் எக்ஸசைஸ் 1.3 இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். 1.1 1.2 எக்ஸசைஸ்லாம் பிளேலிஸ்ட்டு செட்ஸ் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு ஒரு செட்டு 1 2 3ன்னு ஒரு செட்டு இருக்குது. பி ஈக்குவல் டு 2 3 1 4 5 அப்படின்னு அதர் செட் பி இருக்குது. ரெண்டு செட்டு இருக்குது. இந்த 1 2 3ங்கிறது வந்து எலிமெண்ட்ஸு. இதில் 2 3 1 4 5ங்கிறது இதெல்லாம் வந்து எலிமெண்ட்ஸு. இப்போது இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதில் பியில் இருந்ததுன்னா, ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே பியில் இருந்ததுன்னா ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் பின்னு சொல்கிறோம். அதாவது இதில் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது, இதில் 2 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது. அதனால் இது வந்து ஏ இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் பிலையும் இருக்குது. அதனால் ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் பி. இது வந்து சப்செட்டு. இந்த மாதிரி போடணும் சப்செட். அதே மாதிரி இப்போ பி எப்போதுமே வந்து இப்போ நிறையா எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஏவோட பியில் எலிமெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து சப்செட்டுன்னு அர்த்தம். ஏ இஸ் தி சப்செட்டாக பின்னு அர்த்தம். இப்போது இது வந்து ஜாஸ்தி எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஏவோட, அதனால் இதுக்கு பேர் வந்து சூப்பர் செட்டுன்னு அர்த்தம். பி இஸ் தி சூப்பர் செட் ஆஃப் ஏ. இது வந்து சூப்பர் செட். கண்டிஷன் என்னென்னா, a set A is a subset of B if all the elements of A are also an element of B. இந்த ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே பியில் இருந்ததுன்னா A is the subset of B. அப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். another எக்ஸாம்பிள். இப்போ A வந்து 2 3ன்னு இருக்குது ஒரு செட்டில். B வந்து 3 2ன்னு இன்னொரு செட்டு இருக்குது. இப்போ வந்து ஏ இஸ் தி இதுலேயும் 2 3 இருக்குது எலிமெண்ட்ஸு, இதுலேயும் 3 2 இதே எலிமெண்ட்ஸ் இதுலேயும் இருக்குது. அப்போ இதுவும் வந்து இதுவும் பி. ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் பின். அதே மாதிரி பி இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ. ஏன்னா இதில் இருக்க எலிமெண்ட்ஸ் இதுலேயும் இருக்குது, இந்த 2வும் இருக்குது, 2வும் இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது. இதில் ரெண்டுத்துலேயுமே 2 எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது எப்படி எழுதணும்னா, ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் பி. ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் பியில் இருக்குது, அதனால் ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் பி. அதே மாதிரி பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் ஏலையும் இருக்குது. பி இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு பி. அதாவது ஏல இருக்கிற செட், ஏ செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் பி செட்டில் இருக்குது, பி செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் அதே எலிமெண்ட்ஸ் ஏ செட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா ஏவும் பியும் ஈக்குவல், அதாவது ஈக்குவல் செட்ஸ். ஈக்குவல் செட்ஸ் ஆர் ஆல்சோ, இது எப்படி எழுதலைன்னா, ஈக்குவல் செட்ஸ் ஆர் ஆல்சோ சப்செட்ஸ். அடுத்தது இப்போ எலிமெண்ட்ஸ்னால் எப்படி நம்ம எழுதுவோம்னா, எலிமெண்ட் எப்படி எழுதுனா, இப்போ ஏல இருக்க எலிமெண்ட் எப்படி எழுதுனா, 1 இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ. இல்லைனா வந்து 1 பிலாங்ஸ் டு ஏ 2 அப்படி எழுதிக்கலாம். இல்லைனா 2 பிலாங்ஸ் டு ஏ. ஏன்ற செட்டில் எலிமெண்ட்ஸ் இருக்குது, 2ன்ற எலிமெண்ட் இருக்குது. இதை மாதிரி எழுதிக்கலாம் நம்ம. இது எக்ஸாம்பிள் சொன்னோம். இப்போ வந்து சப்போஸ் வந்து ஒரு பின்னு ஒரு இருக்குது, ஒரு செட்டு இருக்குது, பின்னு ஒரு செட்டு இருக்குது. இதில் வந்து 2 3 4ன்னு கொடுக்குறோம். இதில் வந்து இப்போ வந்து 2 பிலாங்ஸ் டு பி செட்டில் 2 இருக்குது. அதே வந்து 6 பிலாங்ஸ் டு பி செட்டா, பி செட்டில் 6 எலிமெண்ட் இருக்கா, 2 3 4 தான் இருக்குது, 6 இல்லை. ஸோ 6 டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எவ்ரி செட் ஏ. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எவ்ரி செட் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். அதாவது ஏல வந்து ஒரு செட்டு, ஏன்னு ஒரு செட்டு இருக்குது, இதில் வந்து 1 2 3 இருக்குது. இதே வந்து மறுபடியும் இன்னொரு ஏலையும் அதே மாதிரி இன்னொரு சப்செட் அதுக்கு 1 2 3ன்னு இருக்கும். ஸோ ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் கண்டிஷன், எம்டி செட்டு. எம்டி செட் வந்து எப்பொழுதுமே, எம்டி செட்னா என்னென்னா, இட் ஹாஸ் நோ எலிமெண்ட்ஸே இருக்காது, எம்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். அதுதான் வந்து எம்டி செட்டுன்னு பேர். இதை எப்படி டினோட் பண்ணுறோம், டினோட்டட் பை பைன்னு பண்ணலாம்.
ஈக்குவல்ஸ் டு இல்லை நல் செட்டுன்னு கொடுக்கலாம். எம்டி செட்டை எப்படி பண்ணலான்னா பையனே போடலாம், இல்லைனா நல் செட்டுன்னு போடலாம். ஆனால் இங்கே வந்து இப்போ ஒரு எம்டி செட்டு இதுதான். இதில் வந்து நம்ம பையன் போட்டோன்னா இது வந்து சிங்கிள்டன் செட் ஆகிடும். ஏன்னா வந்து இது வந்து பை கிடையாது. பையனா பை மட்டும்தான் எழுதணும், இதில் ப்ராக்கெட் போடக்கூடாது. நல் செட்டு தான் போடணும், இப்படி தான் இருக்கணும். இதில் வந்து இதுவே இருக்கக்கூடாது, நோ எலிமெண்ட்டே இருக்கக்கூடாது. அதான் பை ஈக்குவல் டு நல் செட்டுன்னு சொன்னேன். இந்த செட்டில் வந்து எலிமெண்ட்ஸே இருக்காது. அதான் பையனே டினோட் பண்ணோம், இல்லைனா வந்து நல் செட்டுன்னு டினோட் பண்ணோம். அதுக்கு பதிலாக நல் செட்டில் வந்து பையை போட்டோன்னா அது வந்து சிங்கிள்டன் செட்டு. ஏதோ ஒரு செட்டு இருக்குதுல, அது எப்படி சிங்கிள்டன் செட் போடுறேன். சிங்கிள்டன் செட், அதாவது எம்டி செட் பார்த்துட்டோம். சிங்கிள்டன் செட்டு, சிங்கிள்டன் செட்னா இட் ஹாஸ் ஒன்லி ஒன் எலிமெண்ட்டு. அதாவது ஒன்றே ஒன்று இருந்தால் தான் அதுக்கு வந்து சிங்கிள்டன் செட்டு. எப்போதுமே சிங்கிளாக இருக்குன்னா ஒன்று அப்படின்னு தான் சொல்லுவோம், அதுதான். நெக்ஸ்ட்டு ஒன்று. அடுத்து வந்து பவர் செட்டு நம்ம பார்க்கலாம். பவர் செட்னா the set all the set contains all the subsets, the collection of all subsets, the collection of all subsets are called power set. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஏன்னு ஒரு செட்டு இருக்குது. இதில் வந்து 1 2 3ன்னு எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து சப்செட் எடு அப்படின்னு சொல்கிறோம். சப்செட்னா எப்படி எழுதணும்னா சப்செட்ஸு, அதாவது சப்செட்ஸுங்கிறது என்னென்னா பவர் ஏன்னு அர்த்தம். பவர் ஏன்னா என்னென்னா சப்செட்டு, இது கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸு. அதாவது என்னென்ன இருக்கும், 1 இருக்கும், ஒரு எலிமெண்ட் இருக்க ஒரு செட்டு சப்செட்டு, அப்புறம் 2 இருக்கும், 3 இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஏவோட சப்செட்ஸு. அப்புறம் 1 2 இருக்கும், 2 3 இருக்கும், அப்புறம் வந்து 1 3 இருக்கும், அப்புறம் வந்து 1 2 3 இதுவும் இருக்கும். 1 2 3 அதான் நம்ம எழுதி சொன்னோம் இல்லையா. என்ன சொன்னோன்னா எவ்ரி செட், இதில் சொல்லியிருக்கோம் எவ்ரி செட் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். அதுக்கு என்ன மீனிங்கு, இந்த எந்த செட்லேயும் எந்த ஏ செட் இருந்தாலும் அதுக்கு வந்து அதுவே வந்து சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ஏ செட்டே வந்து சப்செட்டாக இருக்குது, இதுதான் மீனிங் இருக்குது. அப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே எம்டி செட் வந்து ஒரு சப்செட்டாக இருக்கும். எல்லாத்துலேயுமே எம்டி செட் இருக்கும், இதுதான் வந்து சப்செட். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து அதில் வந்து 3 இருக்குது எலிமெண்ட்ஸ். அதாவது நம்ம வந்து ஏன்ற செட்டில் வந்து 1 2 3ன்னு கொடுத்துருந்தோம் இல்லையா. அதில் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. அது வந்து எம்முன்னு அர்த்தம். அதாவது நம்பர் ஆஃப் பவர் செட்டு இப்படி எழுதணும், ஈக்குவல் டு 2 கியூப். அதாவது அது 2 to the power of mன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் பவர் செட்டுங்கிறது நம்பர் ஆஃப் பவர் செட் ஈக்குவல் டு 2 to the power of mன்னு அர்த்தம். ஸோ வந்து நம்ம 2 கியூப், அப்போ வந்து 8 எலிமெண்ட்ஸ் வந்துருக்கு நமக்கு. இதுதான் நம்பர் ஆஃப் பவர் செட்டோட இது. அடுத்தது வந்து யூனிவர்சல் செட். யூனிவர்ஸ் செட்னா ஹோல் யூனிவர்ஸ், செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் in a particular context. அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு செட் இருக்குது. அந்த செட்டில் எக்ஸ் such that the set of all real numbers
இது வந்து யூனிவர்சல் செட்டு. எப்படின்னா ரியல் நம்பர்ஸ் எப்படின்னா இதுக்கு பேர் ஆறுன்னு அர்த்தம். ரியல் நம்பர்ஸ்னால் ஆறுன்னு அர்த்தம். எப்படி சொல்கிறோன்னா நம்ம வந்து ரியல் நம்பர்ஸில் வந்து எல்லா செட்டும் வரும். நேச்சுரல் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், அப்புறம் இரேஷனல், ரேஷனல், எல்லா நம்பர்ஸும் வந்து எல்லாத்துக்கும் ஹெட்டு வந்து ரியல் நம்பர்ஸ். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து சப்செட்ஸு. நேச்சுரல் நம்பர், ஆட் நம்பர், ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர் எல்லாமே வந்து ஹோல் நம்பர் எல்லாமே வந்து இதோட சப்செட்ஸு. இதுதான் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்த யூனியன் வந்து ரியல் நம்பர்ஸ். அதனால் மொத்தமாக யூனியனாக இருக்கிறது யூனிவர்சல் செட்டுன்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம வந்து ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக, வேர்ல்டுங்கிறது ஒரு யூனிவர்சல் செட். அதில் வந்து நம்ம கண்ட்ரிஸ் இந்தியா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, அமெரிக்கா இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாமே வந்து அதோட சப்செட்ஸு. இதுதான் வேர்ல்டுங்கிறது பிக்கெஸ்ட் செட்டு. எல்லா செட்ஸும் எல்லா சப்செட்ஸும் சேர்த்து மொத்தமாக இருக்கிறது தான் வந்து யூனிவர்சல் செட்டு. நெக்ஸ்ட்டு சப்செட்ஸ் ஆஃப் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸோட சப்செட் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் தான் வரும். என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது 1 2 3 அதெல்லாம் வரும். 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி. அப்புறம் ஹோல் நம்பர்ஸ் த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். இது என்னென்னா 0 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்தது வந்து இசட்னா இன்டிஜர்ஸ், த செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். என்ன இன்டிஜர்ஸ்னால் என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டி, அதுலேருந்து -1 -2 -1 0 இப்படி போயிட்டே இருக்கும். 0 1 2 3 அது வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து இன்டிஜர்ஸ், அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ். 0 -1 -2லேருந்து மைனஸ் ஆல்ஃபாலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதான் வந்து இன்டிஜர்ஸ் இசட். அடுத்தது வந்து இசட்க்கு அப்புறம் வந்து க்யூ சொல்லலாம். க்யூனா வந்து என்ன, கோஷன்ட்டு, அதாவது த செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் என்னென்னா x is an element of x equal to p by q. pங்கிறது வந்து p and q are integers are elements of z q where q is not equal to 0. அதாவது இது வந்து இன்டிஜர்ஸ். செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸுங்கிறது வந்து பி பை கியூ ரெசிமல்ஸில் வரும். செட் ஆஃப் இன்டிஜர்ஸ், அதாவது மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும், எல்லாமே சேர்ந்தது தான் வந்து அதில் வந்து பி பை கியூ டெசிமல்ஸில் இருக்கும். அது ஆக்சுவலாக பி பை கியூனா டெசிமல்ஸு. அது வந்து கியூ வந்து கீழே இருக்கிற நம்பர் எப்போதுமே ஜீரோவாக இருக்காது. அதனால் வந்து கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. பி அண்ட் கியூ அது வந்து இன்டிஜர்ஸ். அடுத்தது வந்து அடுத்தது கியூக்கு அப்புறம் அடுத்த நம்பர் ரியல் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். அப்புறம் டீனா இரேஷனல் நம்பர்ஸ், செட் ஆஃப் இரேஷனல் நம்பர்ஸ். அது என்னென்னா எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஆர், எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு கியூ. ரேஷனல் நம்பர் அது வந்து நாட் ஈக்குவல் டு கியூ. அதாவது அது வந்து இரேஷனல் நம்பர் வந்து பை அதெல்லாம் வரும். பை இ ரூட்டு √2 √3 அதெல்லாம் வந்து இரேஷனல் நம்பர்ஸ். அது வந்து ரியல் நம்பர்ஸில் இருக்குது. ஆனால் வந்து கியூவில் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் கியூவில் இருக்காது அது. அதனால் இது வந்து இரேஷனல் நம்பர்ஸ்னு அர்த்தம். இப்போ வந்து இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். n முதல்ல வந்து எழுதிக்கிறேன். n அப்புறம் வந்து w z q இதெல்லாம் வந்து அப்புறம் r. இது வந்து n இஸ் a subset of w. அதாவது n வந்து 1 2 3ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு சப்செட் வந்து அதோட n வந்து w-ஓட சப்செட். n இஸ் a subset of w. எப்படின்னா இது வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறது. இது பெருசு, எது பெருசு, இது பெருசு. அதனால் அந்த பக்கம் சப்செட் n இஸ் a subset of w. அதுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கிறது வந்து பெருசாக இருக்கிறதுலாம் வந்து சப்செட் ஆஃப்
n is the subset of w அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து w வந்து இந்த இசட்டுக்கு சப்செட். ஏதாவது வந்து இன்டிஜர்ஸ், இதில் வந்து ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது, 0லேருந்து ப்ளஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து -2லேருந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் வந்து இசட் வந்து இதோட w is சப்செட் ஆஃப் இசட். அதுக்கப்புறம் வந்து இந்த q இன்டிஜர்ஸ் இல்லையா, ரேஷனல் நம்பர்ஸ். க்யூங்கிறது ரேஷனல் நம்பர்ஸ். அது வந்து எப்படி இதில் இருக்குன்னா இந்த இன்டிஜர்ஸ் இசட்டுங்கிறது இன்டிஜர்ஸ், அதோட இது வந்து p/q. இதில் வந்து -5/1ன்னா -5 வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் இருக்கும், இன்டிஜர்ஸில் இருக்கும். அதனால் வந்து இது க்யூவோட இசட் பெருசு. அதனால் வந்து இசட் இஸ் தி சப்செட், இசட் இஸ் தி சப்செட் ஆஃப் க்யூங்கிறது வந்து p/q வந்து இப்போ வந்து -5/1 வந்து நம்ம டிவைட் பண்ணால் -5 வரும். அதுக்கப்புறம் -5 பாயிண்ட் சம்திங், இல்லைனா வந்து ஹோல் நம்பர் எடுத்துக்கும் போது 5/1, அப்புறம் 5.2, 5.3 இதோட பெருசாக இருக்குது. அதனால் வந்து இசட் இஸ் தி சப்செட் ஆஃப் q. அப்புறம் எல்லாத்துக்கும் சப்செட்டு q இஸ் தி சப்செட் ஆஃப் ஆர் தான் மொத்தமாக பெருசு. அதனால் அது வந்து ரியல் நம்பர்ஸ் தான் வந்து யூனிவர்சல் செட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இன்டர்வல்ஸ் as subset of R. ஆர்னா ரியல் நம்பர்ஸ்னு அர்த்தம். இன்டர்வல்ஸ் as subset of R. இது வந்து மேலே இருக்கிறது subsets of real numbers. Intervals as subset of R. அதாவது இன்டர்வல்ஸ்னால் என்ன மீனிங்னா, the set of numbers, the set of numbers between any two real numbers. Is called intervals. அதாவது set of numbers between two real numbers. ரெண்டு ரியல் நம்பருக்கு நடுவில் இருக்கிற செட்டு வந்து அதை வந்து நம்ம இன்டர்வல்ஸ்ன்னு சொல்கிறோம். நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது புரியும். இப்போது ஏபி இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஆர் பிலாங்ஸ் டு ஆர். அதாவது ஏன்னு ஒரு நம்பர் ரியல் நம்பர் இருக்குது, பின்னு ஒரு ரியல் நம்பர் இருக்குது, ரெண்டுமே வந்து பிலாங்ஸ் டு ஆர்க்குள்ளே இருக்குது. செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆரில் இருக்குது. அப்போது ஏ இஸ் லெஸ் தேன் பி. அப்படி இருக்கும்போது இன்டர்வல்ஸ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ் இருக்குது. என்னென்னா நம்ம முதல்ல பார்க்கலாம். இப்போது ஏபின்னு கொடுக்குறோம். ஏபின்னா வந்து ஈக்குவல் டு, இதை வந்து செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதுறோன்னா எக்ஸ் சச் தட், இப்போது எக்ஸ் நடுவில் போட்டுக்கலாம், இஸ் கிரேட்டர் தேன் ஏ, கிரேட்டர் தேன் ஏ அண்ட் லெஸ் தேன் பி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். செட் பில்டர் ஃபார்மில் எழுதுகிறோம். அப்படின்னா என்ன மீனிங்னா, இது வந்து இந்த மாதிரி போட்டோன்னா இந்த கர்வுக்கு பேர் பேரந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். பேரந்தசிஸ், இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்கு பேரந்தசிஸ்னு பேர். இந்த மாதிரி கர்வு இருக்குது, இந்த மாதிரி ப்ராக்கெட் வந்துன்னா இதுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்னு அர்த்தம். ஸ்கொயர் ப்ராக்கெட் இப்படி தான் நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேர் இந்த மாதிரி வளைவு மாதிரி போட்டால் பேரந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போட்டோன்னா அதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இது வந்து ரெண்டுமே இந்த மாதிரி பேரந்தசிஸில் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஓப்பன் இன்டர்வல்னு பேர். இதுக்கு பேர் ஓப்பன் இன்டர்வல். அதாவது ரெண்டு பக்கமும் திறந்துருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து ஓப்பன் இன்டர்வல்னு பேர். அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட் வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி ஓப்பன் இன்டர்வலில் வந்து இந்த சைடும் சரி, ஏவும் சரி, இந்த பியும் சரி நாட் இன்க்ளூடட். அந்த பாயிண்ட்ஸு வந்து நாட் இன்க்ளூடட். இதை வந்து நம்ம நம்பர் லைனில் எப்படி போடணுன்னா
இப்போ இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். இங்கே ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. நடுவில் என்னென்ன இருக்குமோ இருக்கும், பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ நமக்கு இது வந்து பெருசாக போடுறோம் சர்க்கிள், இந்த மாதிரி போடுறோம். இது ஓப்பனாக இருக்குது ரெண்டுமே, இது பேர் ஓப்பன் இன்டர்வல்ஸ்னு பேர். அடுத்தது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி போடுறோம், ஏ பி ரெண்டு பக்கமும் க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டு, ஸ்கொயர் ப்ராக்கெட். எப்படி போட்டோன்னா இதுக்கு வந்து எப்படி எழுதுறோன்னா எக்ஸ் சச் தட் ரெண்டு பக்கமும் இருக்குது, அதனால் எக்ஸ் நடுவில் போட்டுக்கலாம். இது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஏ, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. அதாவது இதுக்கு மீனிங் என்னென்னா இது க்ளோஸ் இன்டர்வல். இதுக்கு மீனிங் என்னென்னா இது வந்து ஏ வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் அந்த பாயிண்ட்ஸில், பியும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டுன்னு வருது இல்லையா, அதனால் இன்க்ளூட் ஆகிருக்கும். க்ளோஸ் இன்டர்வலில் ரெண்டு ஏ அண்ட் பி ஆர் இன்க்ளூடட் இன் தி செட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இது செமி ஏ இந்த பக்கம் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், ஓப்பனாக இருக்கும், ஒன்று வந்து க்ளோஸ்டு இதாக இருக்கும். அப்படி இருந்தனா இப்படி போட்டுட்டு இங்கே நம்ம முதல்ல எக்ஸ் எழுதிக்கலாம். இது வந்து ஓப்பனாக இருக்குது, அதனால் இப்படி போட்டுட்டு ஏ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஏ அண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. அதாவது எக்ஸ் சச் தட், அதாவது மீனிங் என்னென்னா இந்த ஏ அந்த ஏன்ற பாயிண்டில் வந்து இது வந்து அந்த செட்டில் இருக்கிற பாயிண்டில் கனெக்ட் ஆகாது. என் பாயிண்ட் வந்து க்ளோஸ்டாக இருக்காது. இது என் பாயிண்ட் வந்து ஆட் பண்ண மாட்டோம், நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அதே வந்து இந்த பக்கம் க்ளோஸ்டு ப்ராக்கெட் இருக்கிறதுனால இந்த பி பாயிண்ட்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம். இது வந்து என்ன அர்த்தம்னா ரெண்டும் தனித்தனியாக இருக்கு இல்லையா, ஓப்பன் க்ளோஸ்ட் இன்டர்வல், ஓப்பன் க்ளோஸ்ட் இன்டர்வல். அடுத்தது ஒன்று என்னென்னா இந்த பக்கம் க்ளோஸ்டு, அந்த பக்கம் ஓப்பன்டு. இது எப்படி எழுதுறோன்னா செட் பில்டர் ஃபார்மில் எக்ஸ் சச் தட் ஏ, இது வந்து என்ன க்ளோஸ்டாக இருக்குது, அதனால் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், இந்த பக்கம் ஓப்பனாக இருக்குது, அதனால் இது எக்ஸ் லெஸ் தேன் பி தான் போடணும் வேறு என்ன. ஏன்னா ஈக்குவல் டு போடக்கூடாது, இந்த பக்கம் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால ஈக்குவல் போடக்கூடாது. இது வந்து க்ளோஸ்டு க்ளோஸ் ஓப்பன்டு இன்டர்வல். ஓகே, இப்போ வந்து நான் வந்து நம்ம 1.3 எக்ஸசைஸில் வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.